காணங்குடி என்ற கிராமத்துல உள்ள மக்கள் எல்லா பேரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமைதியாகவோ வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் மங்கம்மாள் அவர்களுடைய வயக்காட்டை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வழியா வந்த தங்கராசு, வாங்க அண்ணன், ரொம்ப நாள் ஆளவே காணோம். எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? வீட்ல எல்லா பேரும் நல்லா இருக்காங்களா? ஆமா, உங்க வயக்காட்டுல இப்ப என்ன விளைய வச்சிருக்கீங்க? அட ஏமா நீ வேற, எங்க ஊர்ல மழையும் காணாம், தண்ணியையும் காணாம். நானே அதை விட்டுட்டு டவுனுக்கு போய் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். தோட்டத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு மங்கம்மா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல இவங்களோட பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க. என்ன ராணி, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சரி, அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. அட போங்கம்மா, காலையில இருந்து வேலை பார்த்து ரொம்ப களைப்பாக தான் உட்கார்ந்துருக்கேன். இப்ப வந்து தண்ணி கொடு, சாப்பாடு போடுவேன்னு சொல்லி தொல்லை பண்றீங்க. கொஞ்சம் உட்காருங்க, நான் சமையலறையில போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் ராணியும் அவளுடைய தோழனுமான ரமேஷும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஏ ராணி, நம்ம ஊர் இருக்கிற குளத்துக்கரையில போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவோமா? பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். அட, இந்த குளம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த குளத்துல இருந்தா நம்ம தோட்டத்துக்கும் நம்மளுக்கும் குடிக்க தண்ணி வருதா? ஆமா ராணி, இந்த குளம் மட்டும் இல்லைன்னா நம்ம ஊர் வறட்சியேதான் மூழ்கி இருக்கும். இந்த குளம் எப்போ வற்றப் போகுதுன்னு தெரியல. அப்படி குளத்துல தண்ணி இல்லை என்றால் என்ன பண்றதுன்னு இந்த ஊர்லயே ரொம்பவே வயசான ஒரு தாத்தா இருக்காரு. அவர் அந்த ஆலமரத்துக்கு அடியில தான் இருப்பாரு. வா, அவகிட்ட போய் இத பத்தி கேட்போம். என்ன குழந்தைகளா, விளையாடாம என்ன எதுக்கு தேடி வந்திருக்கீங்க? என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்கணுமா? ஆமாம் தாத்தா, இந்த ஊர்ல இருக்கிற அந்த குளத்துல தண்ணீர் இல்லை என்றால் இதுக்கு முன்பு என்ன செய்தீர்கள் என்று தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அத கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா? பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த குளத்துல தண்ணி இல்லாம போயிருச்சு. அப்ப காட்டுக்குள்ள இருந்துதான் என்னோட தாத்தா தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப எனக்கு உங்க வயசுதான் இருக்கும். மலைக்கு மேலே போனதா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த குளத்துல தண்ணீர் குறையவே இல்லை. அதுக்கப்புறம் பல மாதங்கள் கழிச்சு அந்த குளத்துல தண்ணி குறைஞ்சு போயிருது. வயக்காட்டுலயும் கதிர்கள் எல்லாம் வாடி போகிறது. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போடுறாங்க. நம்ம ஊர்ல இப்ப ரொம்ப வறட்சியா மாறிடுச்சு. இதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற கோயில்ல திருவிழா கொண்டாடிய பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம ஊருக்கு மழை பெய்யவே மாட்டேங்குது. வர வெள்ளிக்கிழமை நம்ம ஊரு கோயில்ல திருவிழா கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் நம் கடவுள் நம்மள காப்பாத்திடுவாங்க. நம்ம ஊர்ல குளத்துல தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா அந்த காட்டுக்குள்ளதான் தண்ணி எடுக்க போவாங்களா? அந்த ஐயா சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள போய் தண்ணி இருக்கான்னு பாத்துட்டு வந்துருவோம். சரி வா, அந்த காட்டுக்குள்ள போய் தண்ணி இருக்கா இல்லையா என்று பார்த்துட்டு நம்ம ஊர் மக்களிடம் சொல்லிடுவோம். இப்படியா ரெண்டு பேரும் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. ஒரு புலி இவங்கள பார்த்து இவங்கள கடிக்க முன்னாடி வருது. இந்த ரெண்டு பேரும் புலிய பார்த்து பயந்து வேகமா ஓடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு குகையில் ஓய்வெடுத்து இருந்த பக்கத்து ஊர் இளவரசர் வேகமா வராரு. அந்த புலியிட சண்டை போட்டு அவருடைய கத்தியால அந்த புலிய கொன்னுடுறாரு. அரசரே, ரொம்ப நன்றி. நீங்க வரலன்னா அந்த புலியிடம் சிக்கி நாங்க இறந்து போயிருப்போம். அது சரி, யார் நீங்கள்? இந்த காட்டிற்குள் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் பக்கத்து கிராமத்திலிருந்து வருகிறோம். எங்க ஊர்ல குளத்தில் தண்ணீர் குறைந்து விட்டது. அதுதான் இந்த காட்டிற்குள் தண்ணீர் எங்கேயாவது இருக்குமா என்று பார்க்க வந்தோம். நான் இருந்த குகைக்கு அருகில் தண்ணீர் ஓடும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒருவேளை நீங்கள் தேடி வந்தது அங்கே கிடைக்கலாம். இப்படி இளவரசர் சொன்னதை கேட்டு ரெண்டு பேரும் அவர் ஓய்வெடுத்திருந்த குகைக்கு போறாங்க. குகைய கடந்த உடனே தண்ணீர் நிறையவே தேங்கி கிடக்கிறது பார்க்கிறாங்க. அப்பாடா, ஒரு வழியா தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பெரியவர் இங்கதான் வந்து தண்ணி எடுத்துட்டு போயிருக்கணும். வாராணி, இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி ஊர் மக்களையும் இந்த கூட்டிட்டு வருவோம். எங்க செல்லங்களா போயிருந்தீங்க? உங்களுக்கு காணாம உடனே நான் ரொம்பவே தவிச்சு போயிட்டேன். ஏற்கனவே நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நீங்களும் காணாம போயிட்டீங்க. எங்க போயிருந்தீங்க? ஆமா, நாங்க சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. நாங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அந்த மலை காட்டுக்குள்ள போயிருந்தோம். எங்களை ஒரு புலி தாக்க வந்துச்சு. அந்த புலிகிட்ட இருந்து ஒரு இளவரசர் தான் எங்களை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அவர் தான் இந்த குகைக்கு அங்கிட்டு போய் பாருங்க, உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் குகைய தாண்டி போய் பார்த்தா நிறைய தண்ணி குளத்துல தேங்கி இருந்துச்சு. நீங்களும் வந்து பாருங்க, நம்ம ஊருக்கு தேவையான மொத்த தண்ணியும் அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம்தான் ஊர் மக்கள் எல்லா பேரும் அந்த காட்டுக்குள்ள இருக்க குளத்துல இருந்து ஊருக்குள்ள இருக்கிற குளத்துக்கு ஒரு ஆற வெட்டி தண்ணிய கொண்டு வராங்க. அடுத்து ரொம்ப சந்தோஷமா அந்த கிராம மக்கள் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.